அயர்லாந்துக்குள் நுழைந்தால் நெதன்யாகு கைதாவார். திட்டவட்டமாக அறிவித்த அரசு. அயர்லாந்துக்குள் நுழைந்தால் நெதன்யாகுவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் சைமன் ஹாரிஸ் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். அயர்லாந்துக்குள் நுழைந்தால் நெதன்யாகு கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நிச்சயமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஆதரிக்கின்றோம், அந்த தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் காசாவில் ஏற்பட்டுள்ள மனித இழப்புகள், பொதுமக்களுக்கு உணவு, குடிநீர், மருந்துகள் சென்று சேராமல் தடுப்பது போன்ற போர்க்குற்ற நடவடிக்கைகளுக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த கைது வாரண்ட் சரியானது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும், உடனடியாக நிவாரணப் பொருட்கள் சென்று சேர வேண்டும். இது எங்களது திட்டவட்டமான நிலைப்பாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் பணக்கார நாடாகவும் இஸ்ரேலின் நட்பு நாடாகவும் உள்ள அயர்லாந்தின் இந்த முடிவு நெதன்யாகு உள்ளிட்ட போர்க்குற்ற கும்பலுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ள அயர்லாந்து டெல் அவிவில் தூதரகத்தையும் திறந்தது. இதேபோல டப்ளினில் இஸ்ரேல் தூதரகமும் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நெதன்யாகுவிற்கு எதிரான அயர்லாந்தின் இந்த அதிரடி முடிவு இரு நாடுகளிடையேயான உறவில் புதிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. உலகின் 124 நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்டவை. எனினும் அதில் சில நாடுகள் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துள்ளன. எனினும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த தீர்ப்பை ஆதரித்து நெதன்யாகு உள்ளே நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என்று அறிவித்துள்ளனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இஸ்ரேல் உலக அளவில் பெரும் புறக்கணிப்பை சந்தித்துள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.